பிறக்க போகக்கூடிய 2026வது வருஷத்தை நம்ம எல்லோருமே ரொம்ப ஆவலோட மகிழ்ச்சியா எதிர்பார்க்கிறோம். இருந்தாலும் கூட அந்த கடந்து போன 2025வது வருஷத்துல நம்ம எப்படியெல்லாம் சோதனைகளை சந்திச்சோம், சாதனைகளை சந்திச்சோம், இலக்குகளை முயற்சி பண்ணோம், இயற்கை பேரிடர்களை எல்லாம் நம்ம பார்த்தோம், பூகம்பம், வெள்ளம், இப்படிப்பட்ட எப்படி மக்கள் அழிவு பாதைக்கு கொண்டு போகக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் நம்ம சந்திச்சோன்றத நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்படிப்பட்ட நிகழ்வுகளை நம்ம பார்ப்போமா? வெல்கம் டு வர்மா ஸ்டுடியோ. நான் உங்கள் தோழர் எஸ் தமிழ்ச்செல்வி. கடந்து போன 2025வது வருஷம் ஒரு சாதாரண வருஷமே கிடையாதுங்க. ஒரு செயற்கை நுண்ணறிவை ஒரு மனிதன் கத்துக்கிட்ட வருஷமா நம்ம பாக்குறோம். ஒரு மனிதன் எப்படி தன்னுடைய வாழ்க்கை முறையை வாழணும் அப்படின்ற ஒரு தத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்ட வருஷமா கடந்த 2025வது வருஷம் அமைஞ்சது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ மருத்துவ வளர்ச்சியில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு புதிய திசையில அந்த செயற்கை நுண்ணறிவு மூலமா அந்த மருத்துவ வளர்ச்சி பயணிக்க ஆரம்பிச்சு ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கு அப்படின்னு தான் நாம பார்க்கணும். இது ஒரு இரத்த பரிசோதனையிலேயே அந்த நோயினுடைய தன்மையை கண்டறிஞ்சு அந்த இதய துடிப்பு மூலமாக மன அழுத்தம், புற்றுநோய் உள்ளிட்ட எல்லா வகையான விஷயங்களையும் கண்டுபிடிச்சு ஒரு சிகிச்சையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மருத்துவத்தை நோயினுடைய தன்மையை பத்தி அந்த செயற்கை நுண்ணறிவு சொல்லுதுன்னா அது ஒரு பெரிய வளர்ச்சி தானே. செயற்கை நுண்ணறிவு மூலமா விண்வெளி ஆராய்ச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அது கடந்த காலத்தை விட 2025ல இன்னும் கூட கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நிலாவை சுத்தி நடக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சியும் செவ்வாய் கிரகத்தை சுத்தி நடக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சியும் கடந்த காலம் மாதிரி இல்லாம அது நடைமுறையிலேயே தினந்தோறும் சாத்தியமா இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இன்னைக்கு இயற்கை பேரிடர் உள்ளிட்டு நடக்கக்கூடிய அழிவுகளை சாதாரணமா முன்கூட்டியே கணிச்சு நமக்கு சொல்லக்கூடிய அந்த செயற்கை நுண்ணறிவினுடைய வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு அபரிமிதமா வளர்ந்ததை நம்ம பார்த்திருக்கிறோம். கடந்த 2025ல மனநலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் அறிவியலினுடைய ஒரு முக்கிய இலக்கா மாறி இருக்கு. ஆக 2025 செயற்கை நுண்ணறிவு மூலமா அறிவியல் நம்மளை கட்டுப்படுத்துறதா நினைக்கலாம். ஆனா அறிவியல் மனிதனை புரிந்து கொள்ள ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம 25வது வருஷத்தை பார்க்கணும். 2025ல பொறுத்த வரைக்கும் மருத்துவத்துல பெற்ற வெற்றி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முன்னெல்லாம் பயமா இருந்த நோய் எல்லாமே இப்ப மனிதனுடைய அறிவியலுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சு. குழந்தைகளுடைய உயிர் பாதுகாப்பு என்பது அதிகரிச்சிச்சு. வயதானவர்களுக்கு அந்த நோயினுடைய தன்மை முன்கூட்டியே அந்த செயற்கை நுண்ணறிவு மூலமா தெரிஞ்சதுனால அந்த நோய்கள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள மனுஷனுடைய வாழ்க்கை தரத்தை நீட்டிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த பூமியோட மொத்த பொல்யூஷனையும் நம்ம பாதுகாத்துட முடியுமா அப்படின்னா அது முடியாது. இருந்தாலும் கூட ஒரு ஆய்வு கணிப்பு என்ன சொல்லுதுன்னு சொன்னா கடந்த ஆண்டுகளை காட்டிலும் இயற்கையை பாதுகாக்கக்கூடிய வகையில நிறைய மரம் செடி கொடிகளை நடக்கூடிய அந்த தன்மை மனுஷங்கிட்ட வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆய்வு சொல்லுது. பெண்களுடைய வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னு சொன்னா விளையாட்டு, தொழில்நுட்பம், கல்வி இவை எல்லாமே கடந்த ஆண்டுகளை விட 2025ல வளர்ச்சி அடைஞ்சுதான் நம்ம பார்க்கிறோம். அது இன்னும் 2026ல அதிகமாகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் கூட நமக்கு இருக்கு. மறக்கவே முடியாத மனித அழிவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா காசா போர். அது இப்ப வரைக்கும் எல்லோருடைய மனசுலையும் ரணமா இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வின் மூலமாக எவ்வளவு வயதானவங்க, மூத்த குடிமக்கள், குழந்தைங்க, கர்ப்பிணி தாய்மார்கள் என்று சொல்லி எவ்வளவோ பேர் இன்னைக்கு காசா போர் என்ற அடிப்படையில படுகொலை செய்யப்பட்ட நாட்களை இன்ன வரைக்கும் யாராலையும் மறக்க முடியாத ஒரு சோகமான நிகழ்வு. அதே போல மறக்க முடியாத நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தோம்னா உக்ரைன் ரஷ்யா அதனுடைய போர். அதே போல நமது இந்திய நாட்டில் நடைபெற்ற காஷ்மீர்ல புல்வாமா தாக்குதல். இப்படி மறக்கவே முடியாத, எதிர்பார்க்காத சோகமான தாக்குதல் ஒரு அழிவு தான் அப்படின்னு நாம பார்க்கிறோம். விளையாட்டு துறையில பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கடந்த 2025ல கடந்த காலங்களை விட ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கிறதா தான் நம்ம பார்க்கிறோம். அது விளையாட்டுல இருக்கக்கூடிய பல துறைகள்ல, பல பிரிவுகள்ல ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லாமல் அந்த சாதனைகளை செஞ்சிருக்காங்கன்றதை நாம உள்வாங்க முடியுது. அது கிரிக்கெட்டா இருக்கட்டும், குத்துச்சண்டையா இருக்கட்டும், பேட்மிண்டனா இருக்கட்டும், ஹாக்கியா இருக்கட்டும், இப்படி பல பிரிவுகள்ல இன்னைக்கு சாதனைகள் படைச்சு ஒரு முன்னேற்றத்தை இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம மகிழ்ச்சியோட பார்க்கிறோம். ஒரு பக்கம்
இயற்கையை பாதுகாக்கக்கூடிய வகையில, அந்த பூமி தாயை பாதுகாக்கக்கூடிய வகையில கடந்த ஆண்டுகளை விட இந்த வருஷம் நிறைய மரங்களை நட்டதா நாம பார்த்தோம், ஒரு ஆய்வு சொல்லுது அப்படின்னு பார்த்தோம். ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இயற்கையினுடைய சீற்றம் அதிகமாக இருக்கு. ஒரு பகுதியில பார்த்தோம்னா திடீர்னு வெள்ளம் வருது, இயற்கை பேரழிவு வருது, பூகம்பம் வருது, காட்டுத்தீ ஒரு பக்கம் பரவுது. இதையெல்லாம் தாண்டி ஒரு பக்கம் பூமிக்கே காய்ச்சல் வந்துருச்சுன்ற அளவுக்கு ஒரு பகுதி வறண்டு போயிருக்கு. இப்படி மூன்றாம் பக்கமும் ஒரு பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய அவல நிலையை கூட இந்த சமூகமும் மக்களும், உலகத்துல இருக்கக்கூடிய மக்களும் பார்த்தாங்கன்றத 2025 நம்ம பாக்குறோம். அது ஒரு சோகமான நிகழ்வு தான். நாம கடந்த 2025 என்னெல்லாம் நம்ம கத்துக்கிட்டோம்? ஒரு பொல்யூஷன் இல்லாத ஒரு உலகத்தை படைக்கணும்னா அது ஒவ்வொரு மனுஷனும் முன்கை கண்டிப்பா எடுக்கணும். அதுக்குண்டான நேரத்தையும் காலத்தையும் நாம அமைச்சுக்கணும். அதே போல இயற்கை வளத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு ஆய்வு சொன்ன மாதிரி கடந்த காலத்தை விட மரங்களை நடுவது அதிகமாக இருந்தாலும் கூட ஒரு பக்கம் இயற்கை சீரழிவின் மூலமா அது குறைஞ்சிக்கிட்டே வருது. அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய வகையில இன்னும் மரங்களை நாம அதிகமா நடக்கூடிய வாய்ப்பை நாம உருவாக்கிக்கணும். எப்படி ஒரு மனுஷனுக்கு உடல் நலம் பெருசு அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, ஒரு நோய் இல்லாத உடம்ப நம்ம வச்சுக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ, அதே போல ஒரு மனநலனும் ஒரு மனுஷனுக்கு முக்கியம் அப்படின்றத சமன்பாட்டுக்கு கொண்டு அது குடும்பத்துல இருக்கக்கூடிய நம்மை சார்ந்த எல்லோருக்குமே நம்ம அதை கொடுக்கணும். முதியோர்களை பாதுகாக்கக்கூடிய அந்த வாய்ப்பை நாம உருவாக்கிக்கணும். அதே போல எல்லோருக்கும் உதவணும் அப்படின்ற ஒரு மனித நேயத்தையும் நம்ம வளர்த்துக்கணும். ஒரு சமத்துவ சமதர்ம சமுதாயம் படைப்பதற்கு உண்டான நம்மளால் முடிந்த அந்த சிறு துரும்பை இந்த சமுதாயத்திற்கு கொடுத்தோம் என்ற ஒரு சந்தோஷத்தோடு வரக்கூடிய 2026 ஆண்டை நாம் மகிழ்ச்சியோடு வரவேற்போம். மலரும் 2026 புத்தாண்டை அனைவரும் மகிழ்ச்சியுடன் வரவேற்போம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி. நான் உங்கள் தோழர் எஸ் தமிழ்ச்செல்வி.